ராவணனின் முன்னோர்களான அசுரர்கள் தான் மாலி சுமாலி எனும் அரக்கர்கள். தீவிர உடல் உபாதையில் கஷ்டப்பட்டாங்க. தங்கள் உபாதைக்கு சூரியனால் தான் தீர்வு கிடைக்கும்னு அவர்கிட்ட உதவி வேண்ட அரக்கர்களுக்கு என்னால் உதவ முடியாதுன்னு சூரியன் சொல்லிடுறாரு. சிவனின் தீவிர பக்தர்களான மாலி சுமாலி நேரா சிவன் கிட்ட அடைக்கலம் போய் தங்கள் பிரச்சனையை சொல்லி சிவனிடம் தங்களை காக்குமாறு கெஞ்சுறாங்க. சிவனும் 2 பேருடைய உடல் உபாதையை போக்கி கடினமான சூழல் வரும்போதெல்லாம் நான் உங்களை காப்பேன்னு வாக்கு கொடுக்கிறாரு. உடல் உபாதை போன பிறகு மாலியும் சுமாலியும் தங்களோட அரக்க குணங்களை வெளிக்காட்ட ஆரம்பிக்கிறாங்க. பூலோகத்துல உள்ள ஜீவராசிகளை கொண்டுட்டு மேல்லோகம் போறாங்க. அவங்க வானத்தை நெருங்கும் போது சூரியன் இருவரையும் தடுக்கிறாரு. இதனால சூரியனுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடக்குது. நீண்ட நாட்களாக போர் நடக்க அசுரர்கள் தங்களை காக்கும்படி சிவனை கேட்கிறாங்க. தன் பக்தர்களை காக்கும் எம்பிரான் சிவபெருமான் தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற மாலி சுமாலியை காப்பாத்த அங்க வராரு. சிவபெருமான் தன்னுடைய சூலாயுதத்தால் சூரியனை தாக்க சூரிய தேவன் இறந்து போறாரு. இதனால மொத்த உலகமும் இருளில் மூழ்குது. உலகம் இருளில் மூழ்கிய வேகத்துக்கு சூரிய தேவனின் தந்தையான காஷ்யப மகரிஷி அங்க வராரு. தன் மகனை பார்த்து அதிர்ச்சியுற்ற மகரிஷி தன் மகனை கொன்ற சிவனுக்கு சாபம் தராரு. நீ என் மகனை கொன்றதால் நான் எவ்வாறு துன்பத்துக்கு ஆளானேனோ அதே போல் நீயும் உன் மகனை கொன்று என் துன்பத்தை அடைவாய்னு சொல்ல சிவபெருமானுக்கு மனசு வருத்தமா போகுது. உலகமோ இருளில் மூழ்கி இருந்துச்சு. சிவபெருமான் சூரிய தேவனை தன் சூலாயுதத்தால் தாக்கும் போது சூரிய தேவனின் உடல் 3 பாகங்களாக சிதறி விழுது. சூரிய தேவனின் உடல் பாகங்கள் விழுந்த இடங்கள் ஒரிசாவில் உள்ள கொனார்க் சூரியன் கோவில், பீகாரில் உள்ள தேவராக் சூரியன் கோவில் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் காசிக்கு அருகில் உள்ள லோலார்க் சூரியன் கோவில். உலகம் இருளில் இருந்ததை பார்த்த சிவபெருமான் சூரியனை உயிர்ப்பிக்க செய்றாரு. மாலி சுமாலி கிட்ட சூரியனின் மகிமையை பற்றி சிவபெருமான் எடுத்து சொல்றாரு. இரு அசுரர்களும் தாங்கள் செய்த தவறுக்கு சூரியனிடம் மன்னிப்பு கேட்கிறாங்க. சூரிய தேவனும் அவர்களை மன்னிச்சு அவங்களோட உடல் வியாதிகளை சுத்தமா குணப்படுத்திடுறாரு. காஷ்யப மகரிஷி சிவபெருமானுக்கு கொடுத்த சாபத்தால தான் சிவபெருமான் தன் மகன் பாலகணபதியின் தலையை தன் சூலாயுதத்தால் தானே கொல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. இதுவே சிவபெருமான் சூரிய பகவானை கொன்றதன் பின்னணி வரலாறு. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வெற்றி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.